வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கோம். அது எதை பத்தி, என்ன ஆக்டர் பத்தி, என்ன அப்டேட் தான் யோசிக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தினா சூப்பர் அப்டேட் தான். இவர் சவுத்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் சரி, இவரோட ஜேர்னி வந்து ரொம்ப சிம்பிளா இருந்து வந்தது. நார்மலா ஒரு ஆங்கரா இருந்ததுக்கு அப்புறம் நிறைய மூவிஸ் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டாராகவே இருந்தது. இவர் வெறும் கமர்ஷியல் தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஆக்ஷன் மூவிஸ் கொடுத்தாரு. வேலைக்காரனா இருக்கட்டும், காக்கி சட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் வந்தது. இதை தொடர்ந்து இவர் ஆக்ஷன் தான் பண்ணுவாரான்னு இருந்தவங்களுக்குலாம் டிஃப்ரெண்டான ஃபேமிலி ஸ்கிரிப்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. நம்ம வீட்டு பிள்ளை, டாக்டர், இது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த படம் தான். ஆல்ரெடி அமரன் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அமரன் பத்தி நிறைய அப்டேட் வருது. இவரோட பேரிங்கே புதுசா இருக்குன்னு சொல்லலாம். பிரியங்கா மோகனோட வந்து 2 படங்கள் பண்ணாரு. ஸ்ரீதேவியாவோட முன்னாடி வந்து 2 படங்கள் பண்ணாரு. கீர்த்தி சுரேஷோடையும் 2 படம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸ், இவரோட ஹீரோயின்ஸ் எல்லாருமே 2 படத்தோட தான் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது பேர், ஆல்ரெடி இருக்க ஒரு லீடிங் ஆக்டரோட ஆகுறது வந்து இது கொஞ்சம் நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு யங் ஹீரோயினோட தான் இவர் ஆவாரு. பட் இவ்வளோ ஒரு லீடிங் ஆக்டரோட ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவரன் படத்துல சாய் பல்லவியோட பேர இருக்காரு. இவங்க 2 பேரோட காம்போ, இவங்க 2 பேருமே ஒரு டாமினன்ட் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கும்? அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஒரு கதைக்களம். இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும். இதுல என்ன பண்ண போறாங்க? அந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸே இவ்வளவு அதிகமா இருக்கும்போது இவரோட அடுத்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரோட அடுத்த படம் யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள். வினோத் அவர்கள் ஆல்ரெடி தளபதி 69 பண்றாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தளபதியோட கடைசி படமே வினோத் பண்றாரு அப்படின்னா அந்த கதை வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்து அடுத்த படம் இவர் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு பண்றாருன்னா இப்ப இந்த படமே வந்து ரொம்ப பெரிய ஒரு கதைக்களம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி சிவகார்த்திகேயனோட லைண்ட் அப் ப்ராஜெக்ட் வந்து சூர்யா அவர்களுக்கு அப்ரோச் பண்ண புறநானூறு படம் வந்து சுதா கொங்கரா எடுக்க போறாங்க. அந்த படத்தை வந்து திரும்ப சிவகார்த்திகேயனுக்கு வந்தது. இந்த மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப பெருசா பேசப்பட எல்லா படத்துலயுமே சிவகார்த்திகேயன் இருக்க போறாருன்னு தெரியுது. 2025 கண்டிப்பா சிவகார்த்திகேயன் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அமரனை தொடர்ந்து வினோத் அவர்கள் படம், அதை தொடர்ந்து சுதா கொங்கராவோட ஒரு படமும் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.